வணக்கம். வேலை தேடிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நமக்கு பிடித்தமான வேலைய தேடி கண்டுபிடிக்கக்கூடிய இந்த 90 நாள் சவால் பயணத்தில இன்னைக்கு நம்ம 62வது நாள் வந்துட்டோம். நேத்து பப்ளிக் செக்டர பத்தி நெறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்குள்ள போயி பார்க்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருந்தா கூட, நம்மளோட ஃபோக்கஸ வந்து பிஎஸ்யூஸோட நிப்பாட்டிக்கலாம். சரிங்களா? அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸோட இன்னைக்கு கம்பெனி ரிசர்ச்சஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதோட நம்ம அந்த ஸ்கோப்ப கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த தடவ பார்க்கலாம். இதுக்குள்ளேயே நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. பேசுறதுக்கு இப்ப நெறைய டைம் கிடையாது. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ பத்தி பார்க்கறதுக்கே நமக்கு அதிகமான டைம் தேவைப்படும். இப்ப தான் நீங்க முதல்ல இதில கலந்துக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு சில தகவல் நான் சொல்லிக்கிறேன். இந்த பயணம் வந்து 90 நாள் நம்ம தூங்கணும். 90 நாள் தூங்கணும்னா, அதுக்கு பின்னாடி ஒரு கிளியரான ஸ்ட்ரக்சர் இருக்கு. 3 விஷயங்கள் நமக்கு வந்து மிகப்பெரிய கைடன்ஸா இருக்கு. 1 வந்து நம்மளுடைய 90 டேஸ் ட்ராக்கர்ஸ் ப்ளஸ் ஆக்டிவிட்டீஸ் ஷீட்டு. அது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. லிங்க் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. 2வது வந்து நம்மளுடைய மைண்ட் மேப். இது ரொம்ப முக்கியமானது. அந்த மைண்ட் மேப் தான் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இணைய பக்கம். 90 நாள் சவாலுக்கான இணைய பக்கம். இந்த 3யும் நீங்க பயன்படுத்திக்கங்க. இப்ப நம்ம இதுக்குள்ள களத்துல இறங்கிடலாம். வாங்க. இந்த 90 நாள் சவால் பயணத்த 3 பகுதியா பிரிச்சோம். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு சொல்லி. ஃபேஸ் 1, 2யும் நம்ம வெற்றிகரமா நிறைவு செய்தாச்சு. இப்போ வந்து ஃபேஸ் 3ல ஸ்டேஜ் 7ல இருக்கோம். ஒவ்வொரு ஃபேஸ்லயும் 3 ஸ்டேஜஸ் இருக்கு. இதே மாரி ஃபேஸ் 3லயும் 3 ஸ்டேஜ் இருக்கு. 7, 8, 9. ஒவ்வொரு ஸ்டேஜ்குள்ளயும் பார்த்தீங்கன்னா 10, 10 நாட்கள் இருக்கு. இந்த 10 நாள்ல டே 1 முடிச்சாச்சு. 7ல ஸ்டேஜ் 7ல டே 1 முடிச்சாச்சு. டே 2 ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்பயுமே ஒவ்வொரு நாளும் வந்து 3 விஷயங்கள பார்த்துக்கிறோம். 1 என்ன ஐடியா, 2வது ஆக்ஷன், 3வது ரிசோர்ஸஸ் என்ன அதுக்கு தேவையானது. அப்படின்னு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இன்னைக்கு கம்பெனிஸ் ரிசர்ச் தான் நம்ம பண்ண போறோம். கம்பெனிஸ், பப்ளிக் கம்பெனிஸ். இதுக்குள்ள நெறைய விஷயம் நான் சொல்லப் போறேன். கண்டிப்பா பயங்கர கொஞ்சம் வித்தியாசமான இருக்கும். இதுவரைக்கும் நம்ம கம்பெனி ரிசர்ச் பண்ணதுக்கு இதுக்கு நெறைய கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா, பப்ளிக் அப்படின்னு வந்தோனே நம்ம கம்பெனிங்க அப்படின்னு சொல்றோம். இந்த நம்ம கம்பெனிஸ பத்தி பார்க்க போறோம் அப்படின்றப்ப ஒரே குதூகலமா தான் இருந்துச்சு. எனக்குமே. ஆனா உள்ள போனா பிறகு தான் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. கம்பெனிஸ் ரிசர்ச், பப்ளிக் பப்ளிக் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. சில சமயத்த சில விஷயங்கள பப்ளிக்கா சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த காணொளி ஒரு பிரச்சனையவே கொண்டு வரக்கூடிய காணொளியா கூட இருக்கலாம். சரி பார்க்கலாம். என்னதான் நடக்குன்னு சொல்லி வாங்க போய் பார்த்துருவோம். தொடர்ந்து கவனமா ஆனா ரொம்ப என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளு, இத வந்து ரொம்ப 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 கவனமா நீங்க பாருங்க. ஏன்னா இத நான் ஒரு காணொளியில என்னால முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பல காணொளிகளா பண்ண வேண்டியது இருக்கும். இருந்தாலும் இந்த 90 டேஸ் சேலஞ்சுக்குள்ள என்ன கவர் பண்ணணுமோ, அத இப்ப இன்னைக்கு கவர் பண்ணிடுறேன். அது தனித்தனியா அடுத்து பல காணொளிகள உருவாக்கி நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நாட்ட பத்தி ஒரு வித்தியாசமான கண்ணோட்டம் வந்து நமக்கு இது மூலமா கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். முக்கியமா எனக்கு கிடைச்சிருக்கு. அது உங்களுக்கும் கிடைக்கும்னு நான் நம்புறேன். களத்துல இறங்கிடலாமா? தயாரா இருக்கீங்களா? சரி. சிறப்பு. முதல்ல நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் படி பார்த்துடலாம். ஏன் வந்து நம்ம கம்பெனி ரிசர்ச் பண்ணுவோம்? நம்ம வந்து எந்த கம்பெனிக்கு போணும்? ஏன் போணும்? இந்த கம்பெனில வேலைக்கு பார்க்கலாமா? வேணாமா? அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டு. 2வது வந்து நம்மளுடைய எண்ண ஓட்டம், சிந்தனை ஓட்டம், நம்மளுடைய செயல்பாடுகள் அதுக்கு ஏத்தாப்புல கம்பெனி வந்து அலைன் ஆயிருக்கா? அதாவது கம்பெனியோட வேல்யூஸும் உங்களோடதும் அலைன் ஆயிருக்கா? அதேபோல நீங்களே ஒரு புதிய மிஷன் உங்களுக்கு கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அத கிரியேட் பண்றதுக்கு உதவும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே உங்களுக்கு ஒரு மிஷன் இருக்குன்னா, அத அச்சீவ் பண்றதுக்கும் இது உதவும். அதையும் நீங்க கவனத்துல வச்சுக்கணும். மேலும் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும். சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா பப்ளிக் செக்டர் போறவங்க எல்லாருமே மக்களுக்கு ஒரு பங்களிப்பு செய்யணுன்ற விருப்பத்தோட போவீங்க. அதனால அந்த மாரி ஒரு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாவும் இது அமையும். அதோடு இல்லாம உலக நாடுகளோட தலைவர்கள் எல்லாரும் 193 கண்ட்ரீஸ்ல எல்லாரும் சேர்ந்து உருவாக்கிய ஐக்கிய நாடுகளின் தற்சார்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகள் இருக்கு. அந்த இலக்குகள வெற்றிகரமா நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய பங்களிப்ப நேரடியாவோ, மறைமுகமாவோ செய்வதற்கோ இந்த அனலைசிஸ் வந்து ரொம்ப ரிசர்ச் வந்து உதவும் அப்படின்றதுனால, இத நீங்க கண்டிப்பா செய்யணும். அதோட நிப்பாட்டாம உங்களுடைய டிசிஷன்ஸ் எல்லாமே டேட்டா ட்ரிவனா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸும் அந்த அனலைசிஸ் பேஸ்டா இருந்துச்சுன்னா ரொம்ப உதவிகரமா இருக்கும். உங்களுடைய நிகழ்காலத்தையும், உங்களுடைய எதிர்காலத்தையும் கட்டமைப்பதற்கு, வடிவமைப்பதற்கும் இது ரொம்ப உதவிகரமா இருக்கும் அப்படின்றதுனால இந்த ரிசர்ச்ச பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். சரி, இது பொதுவான நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் இதுக்குள்ள. அடுத்து என்னென்ன விஷயம்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்ட்டு ஹையர் பிரியாரிட்டி நான் எதுக்கு தருவேன்னு உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய வேல்யூ சிஸ்டமும், இந்த கம்பெனியோட வேல்யூ சிஸ்டமும் ஒத்துப்போகுதா? ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் அவங்க குடுக்குறது நம்ம அதில ஒர்க் பண்றதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கா? அத நம்ம பார்க்கணும். அப்புறம் எந்தெந்த லொகேஷன்லலாம் வேலை கிடைக்கும்? அத ஃபுல்லா பார்க்கணும். அப்புறம் அங்க வந்து போனோம்னா சஸ்டைனபிள் கேரியர் குரோத் இருக்குமா? பாத் கிளியரா இருக்கா அங்க? அடுத்தடுத்த வேலைக்கு போக முடியுமா? இல்ல 20 வருஷம் ஆனாலும்
நிறைய இப்போலாம் சொன்னாங்க. ஐபிஎஸ் இதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் வந்து ஒரே பொசிஷனில் இருந்து அவங்க வேலையை விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமைக்கு இருக்குது. ஏன்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படி இருக்குது. நிறைய தகவல் கேட்குறப்ப நமக்கே ஷாக்கிங்காக இருக்குது. அதனால் ப்ரொமோஷன்லே இல்லாமல் நிறைய பேர் வேலை செய்ய வேண்டிய கட்டாயமும் இருக்கும். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, என்விரான்மெண்டல் இம்பாக்ட் எப்படி இருக்குது, சோசியல் இம்பாக்ட் எப்படி இருக்குது, மார்க்கெட் ஷேர் எவ்வளோ இருக்குது, ஃபியூச்சர் அங்கே எப்படி இருக்குது, குளோபல் ப்ரெசன்ஸ் இருக்கா, லோக்கல் அண்ட் குளோபல் ரேங்கிங் என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு கம்பெனிஸை பற்றி இந்த தகவல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இது நம்ம பொதுவாக ஏன் வந்து கம்பெனி ரிசர்ச் பண்ணணுன்றது பார்க்குறதுக்கு. அதுக்கு அடுத்த பாயிண்ட் இப்போ நம்ம வந்துட்டோம். ஆக்ஷன் பாயிண்ட்ஸ். ஆக்ஷன் பாயிண்ட்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஆக்ஷனுக்கு வந்தோடனே நான் உங்கள்கிட்ட கேட்பேன், உங்களுடைய ஹச் ஸ்டோரி எழுதி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி. ஹச் ஸ்டோரி அப்படின்னா என்ன? ஹீரோ ஹீரோயின் ஸ்டோரி. அதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நாயகனாகவும் நாயகியாகவும் உணர்ந்த நிமிடங்களை எழுதி வைத்து விட்டீர்களா? அதுதான் என்னோட கேள்வியாக இருக்கும் எப்பயுமே. இன்றைக்கி அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறதில்ல. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா நேற்றைய காணொலிகளில் கூட பார்த்துங்க. இல்லை நாளைக்கும் எனக்கு நேரம் கிடச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றி சொல்கிறேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். நேற்று இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதனால் நேற்று வர்றதில் பார்த்துக்குங்க. இப்போ ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னோடனே அதை எப்படி செய்கிறதுன்ற ஒன்று தெரியும்ல. தான் ரொம்ப மிக மிக எளிமையான விஷயந்தான். பிஎஸ்யூஸை பற்றி பார்க்கணுன்னா லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்க்கலாம், கூகுளில் ரிசர்ச் பண்ணலாம். நம்ம நார்மலாக லிங்க்டின் ஹையாக ப்ரியாரிட்டி வச்சுருக்கோம். ஆனால் கவர்மெண்ட் கம்பெனிஸ் பார்க்குறப்ப நீங்கள் அவங்களோட இணையதளத்தில் டேரெக்டாக பார்க்கலாம். இல்லை மினிஸ்ட்ரியோட வெப்சைட்ஸில் போய் பார்க்கலாம். வேர்ல்டு பேங்க் டேட்டா, ஓப்பன் டேட்டா, வேர்ல்டு ட்ரெண்ட் டேட்டா. நேற்று வந்து நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தேன். 40 ஆண்டுகள் வந்து நம்மளோட பிஎஸ்யூஸ் எப்படி இயங்கிட்டு இருக்குது அப்படின்ற தகவலை சொன்னால், இன்றைக்கி அதுக்கு அடுத்த கட்டமாக போய் இன்னும் பல தகவலில் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கிறத விட வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் அது. இது மிகப்பெரிய ஒரு அனலைசஸாக போயிடுச்சு. உண்மையிலேயும் நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. 1951 பிஎஸ்யூஸ் வந்து ஒரு 5 கம்பெனிஸ் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நிலவரப்படி 2021 மார்ச் அந்த ஃபினான்ஷியல் இயர் 2 பார்த்தீங்க அப்படின்னா 365 பிஎஸ்யூஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கடையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதையும் பற்றி பார்க்கலாம். இது வந்து நார்மலாக இதோட ஜர்னி வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்குது. கேட்டகரிஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அதை எப்படிலாம் கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருக்கிறப்ப அதுக்குள்ளே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சில கிடச்சிச்சு. சரி, அதை வச்சு பார்த்துக்கலாம். ஓனர்ஷிப்பை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு 2 பிக்கஸ்ட் கேட்டகரியாக 2 பகுதியாக பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா ஸ்டேட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அப்படின்னா எஸ்பிஎஸ்யூஸ்ன்னு பிரிக்கலாம். இல்லைனா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சிபிஎஸ்யூஸ்ன்னு பிரிக்கலாம். அதாவது இது இந்த 2 கேட்டகரியாக, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இது 2 வகையாக பிரிக்கலாம். இந்த 2 கேட்டகரிகள் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக அவங்கக்கிட்ட தான் எல்லாமே இருக்குமா அப்படின்னா உண்மையிலேயே சொல்ல முடியாது. சில கம்பெனிஸ் ஹோலி ஓன்டு, சிலது பார்சியலி ஓன்டு. அதாவது அவங்கக்கிட்ட ஷேர் வந்து கொஞ்சம் இருக்கும், பார்சியலி ஓன்டாக இருக்கும். பட் அண்டர்டேக்கிங் பை கவர்மெண்ட், ஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம். இது ஓனர்ஷிப் அடிப்படையில் இது 2 வகையாக பிரிச்சுக்கிறோம். ஆனால் பெர்ஃபார்மன்ஸு இல்லை அவங்க எப்படி என்னென்னலாம் ஆப்ரேஷன் வகையில் போகுது அப்படின்றத வச்சு அதை இன்னும் 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இதுக்குள்ளே என்னென்ன கம்பெனிஸ் வருது, கண்டினியூஸாக அது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். மகாரத்னா அப்படின்ற கேட்டகரி, நவரத்னா, அப்புறம் மினி ரத்னா கேட்டகரி 1, 2 அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இப்படி ஆகணும் ஒரு கம்பெனி, அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் இருக்கக்கூடிய கம்பெனி ஒரு மகாரத்னா கம்பெனி ஆகணும்னா என்ன வேணும், நவரத்னா கம்பெனி ஆகணும்னா என்ன வேணும், மினி ரத்னா கேட்டகரி 1 கேட்டகரி 2க்குள்ளே வரணும்னா என்ன இருக்கணும் அப்படின்றதான் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். அதை லைட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டை மட்டும் சொல்லியிருக்கேன். இதை தவிர நிறைய கீ பாயிண்ட்ஸும் அவங்க ஃபில்ஃபில் பண்ணணும். இருந்தாலும் மகாரத்னா அப்படின்னு சொன்னால் அனுவல் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 2500 crore இருக்கணும். அல்லது ஆவரேஜ் அனுவல் நெட் ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 10,000 crore ஃபார் 3 years கன்சிஸ்டண்ட்டாக வந்து 10,000 crores கிட்ட இருக்கணும். ஆவரேஜ் அனுவல் டேர்ன் ஓவர் இல்லைனா வந்து ஆவரேஜ் அனுவல் டேர்ன் ஓவரும் 20,000 crore ஃபார் 3 years அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இது நார்மலாக ஹோலி ஓன்டு கம்பெனியாக இருக்கும் பார்த்தீங்க. அப்புறம் நவரத்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க கொடுக்குறாங்க 6 பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ப்ராஃபிட்டு, நெட் ஒர்த்து, டோட்டல் மேன் பவர் காஸ்ட்டு, டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் சர்வீசஸ், அப்புறம் ப்ராஃபிட் பிஃபோர் டிப்ரிசியேஷன், இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் கேபிட்டல் டேக்ஸஸ், கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இது எல்லாம் இதில் வந்து அவுட் ஆஃப் 100க்கு வந்து 60% ஸ்கோர் பண்ணாங்கன்னா நவரத்னா கீழே கொண்டு வரலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நவரத்னா கம்பெனிஸ்க்கு. மினி ரத்னா பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக 3 years வந்து ப்ராஃபிட்டாக இருக்கணும். அல்லது ஏன் நெட் ப்ராஃபிட் வந்து 30 crore மேலே இருக்கணும். இல்லை அந்த கண்டினியூஸ் 3 yearல இதை விட அதிகமான நெட் ப்ராஃபிட் அவங்க கிடச்சிடணும். இதே தான் கேட்டகரி 2க்கு வருது. ஒரு நிமிடம்.
கேட்டகரி 2க்கும் இதே தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு, அந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக அவங்க வந்து ப்ராஃபிட்டில் இருக்கணும், பாசிட்டிவ் நெட் ஒர்த் இருக்கணும். இதுதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு இந்த 3 இதையும் பிரிச்சிருக்காங்க. சரி அப்பா பரவாயில்லடா, ஒரு கேட்டகரி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதை வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இப்போ புரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது. இங்கே தான் நமக்கு வந்து ஒரு சேலஞ்சே வருது. ஒய் பிஎஸ்யூஸ் ஒய் ஏன் வேணும், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஒய் அப்படின்றது நம்ம முன்னாடி கேட்ட ஒய், நம்ம எதுக்கு கம்பெனிஸை பற்றி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஒய் வந்து ஏன் வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கை எடுத்தாங்க, இருக்கணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு டு ஏர்ன் ப்ராஃபிட் ஃபார் த கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டு கொடுக்கக்கூடியதாக, ஒரு லாபத்தை ஈட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், யூனியன் கவர்மெண்ட் இருக்கலாம், டெரிட்டோரியல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், யாருக்கு வேணாலும் இருக்கலாம். இந்த 3ல் யாருக்காவது வருமானத்தை ஈட்டு கொடுக்கக்கூடிய அந்த கம்பெனியாக இருக்கும் அது. 2வது ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இதை நீங்கள் கவனிக்கணும். நான் உங்களை ஏன் கவனிச்சுக்கங்கன்னு சொன்னேன்னா இதுதான் மெயினான விஷயமா இருக்குது. டு கண்ட்ரோல் த மோனோபொலி ஆஃப் ப்ரைவேட் செக்டர். அதாவது ஒரு சில கம்பெனிகள் மட்டும் ஒரு சில துறையில் முழுவதுமாக தனியார் நிறுவனங்கள் வந்து அதில் ஆதிக்கம் செலுத்துவதை, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அரசாங்கம் வந்து கண்டிப்பாக பல துறைகளில் வந்து பிஎஸ்யூஸை வந்து ரன் பண்ண வேண்டியது அவசியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்கு டு ப்ரொவைட் த சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஆஃபர்டபுள் ப்ரைஸில் பப்ளிக் கொடுக்கணும் அப்படின்றதான் இதுக்குள்ளே இருக்க முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், கவர்மெண்ட்டோடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் இருக்கும், அதே போல் டெவலப்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாப்புல தான் இந்த கம்பெனிஸ் வந்து ஆப்ரேட் ஆகணும். இதில் சில முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் கவனிச்சிருக்கணும். என்னை பொறுத்தவரை ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டாக நான் கருதுறது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஏர்னிங் வரணும். ஏன்னா கவர்மெண்ட் ரன் ஆகிறது வந்து ஜஸ்ட் மக்களுடைய வரிப்பணத்தில் மட்டுமே ரன் ஆகிட்டு இருக்க முடியாது. அதுக்காக ஒரு ஏர்னிங்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்களிப்பில் இது இருக்குது. 2வது வந்து ப்ரைவேட் செக்டரோடைய மோனோபொலியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். அதுக்கடுத்து 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மக்களை மையமாக வைத்து ப்ராடக்ட்டும் சர்வீசஸும் கொடுக்க வேண்டியது இருக்குது ஆஃபர்டபுள் ப்ரைஸில். இந்த 3மே ரொம்ப ஹையஸ்ட் லெவலானது இருக்குது. அதுக்கு அடுத்து கூட நம்ம வந்து ஃபினான்ஷியல் கோல்ஸு இல்லை வந்து அப்ஜெக்டிவ்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதை வச்சுக்கலாம். ஆனால் இந்த 3 வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. அந்த காரணத்தினால பிஎஸ்யூஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும், இருந்துக்கிட்டே இருக்கணும், ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்றத நம்மளுடைய கருத்தாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணுன்றதை நம்மளும் கவனிக்கணும். ரைட்டா? அடுத்து இதை வந்து இன்னொரு வகையில் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் ஓன் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்கிறோம், கவர்மெண்ட் ஓன்டு கார்பரேஷன் சொல்கிறோம், அதே ஸ்டேச்சுட்ரி கார்பரேஷன்ஸ் அல்லது நேஷனலைஸ்டு கார்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோங்க. இதுக்கு இன்னொரு பேரும் அப்படி இருக்குது. இதெல்லாம் பிஎஸ்யூஸை இன்னொரு வகையில் நம்ம அழைக்கக்கூடிய வழிமுறைகள். சரி, இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் சில கம்பெனிஸ் இப்போ நம்ம பார்த்துருவோம். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக டாப் 10, அதாவது ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய கம்பெனியும், அதே சமயத்தில் கவர்மெண்ட்டிலிருந்து ப்ரைவேட் செக்டருக்கு தள்ளிவிடப்பட்ட கம்பெனிஸு. அதாவது கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் ப்ராஃபிட்டை உருவாக்கி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் லிஸ்ட்டையும் எடுத்துக்கலாம். அதே போல் கவர்மெண்ட் வந்து இல்லை அவ்வளோதான், இனிமேல் நமக்கு இது உதவாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்ககிட்ட ப்ரைவேட்டில் கொடுத்த கம்பெனிஸை பற்றியும் நம்ம பார்த்துக்குருவோம். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் ஜிப்ரா டே. எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். என்னடா இது சம்மந்தம் இல்லாத ஒரு டே வந்து நம்ம வாழ்த்து தெரிவிக்கிறோம்னா, உயிரினங்கள் மேலே நம்ம வந்து பேரன்பு கொண்டு உயிரினங்கள் எல்லாருக்கும் இந்த புவி அப்படின்றத நினைத்து வாழ வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு தடவை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த 2 முக்கியமான ட்ராக்கர் சீட்ஸ் ஒன்று சொல்லியிருந்தேன். நம்மளுடைய இணைய பக்கம் 90 நாள் சவால் பயணத்துக்கு இதுக்குள்ளே இருக்குது. இதில் நிறைய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை எடுத்து பயன்படுத்திங்க. அதுக்கடுத்து நம்மளோட ட்ராக்கர் சீட்டு இதையும் ஃபைலில் போயிட்டு டவுன்லோடு கொடுத்துட்டு எக்ஸ்எல்எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட ரீநேம் பண்ணிக்கங்க, பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து ஒவ்வொரு நாள் நம்ம என்ன பயந்துக்கிறன்ற தகவல் இருக்குது. அதே போல் ரைட் சைடில் என்னென்னா தகவல்கள், நீங்கள் செய்ய வேண்டியதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிக்கு எவ்வளோ டைம் அப்படின்ற தகவல் இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமான ஒர்க்கு மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போ அந்த கம்பெனிஸு நம்மளுடைய அந்த 10 ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸ் என்னன்றதையும் பார்த்துடலாமா? இதில் உங்களுக்கு நிறையா பேர் தெரிஞ்ச பேராக இருக்கும். இது வந்து 2020 வரைக்கும் ப்ராஃபிட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸோடைய லிஸ்ட்டு. இது இங்கேயே இந்த சீட்லேயே தான் இருக்குது. இது வந்து சென்ட்ரல்
சிபிஎஸ்சி ஓகேங்களா, அவங்களோட கம்பெனிஸ் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் ஓஎன்ஜிசி இது வந்து 13,445 குரோர் எல்லாமே வந்து குரோரில் இருக்குது நெட் ப்ராஃபிட்டு. கோல் இந்தியா லிமிடெட் 11,281, பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா 10,811, நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் பார்த்தீங்கன்னா என்டிபிசி வந்து 10,113 குரோரு. அதே போல் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்து கெயில் வந்து 6,621 6,621. அதேமாதிரி எம்சிஎல் வந்து 6,427, பிஎஃப்சிஎல் பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் வந்து 5,655. இது ஃபுல்லாக நெட் ப்ராஃபிட்டு சரிங்களா, வச்சுங்க. அதுக்கடுத்து வந்து என்சிஎல் வந்து 4,971, ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்ப்பரேஷன் வந்து 4,886, நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்து 4,459. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த டாப் 10 ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸு சரியா. அதுக்கப்புறம் மற்ற எல்லாதும் நான் சொன்னேன் முன்னாடியும், இப்போ 2021 நிலவரப்படி டோட்டலாக வந்து 365 சிபியூஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதுபடி பார்த்தோன்னா அதர் கம்பெனிஸ் எல்லாம் சேர்த்து 59,443 குரோர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸும் சேர்த்து அக்ரிகேட்டட் நெட் ப்ராஃபிட் சிபிஎஸ்சிஸ் மட்டும் சேர்த்து என்ன போகுது அப்படின்னா 1,38,112 குரோர். அப்படி ஸ்டூல் கிளப்பிட்டாங்களா, செம்மையாக இருக்கா. பப்ளிக் செக்டரில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு கிடச்சிருக்கு. இது ஃபுல்லாக வந்து டாப் பெர்ஃபார்மிங் எந்த கம்பெனிலாம் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற லிஸ்ட்டை நம்ம நாளைக்கு கண்டிப்பாக பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறது என்னென்னா, சில கம்பெனிஸை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட்டை கொடுத்துட்டாங்க சரிங்களா, கொடுத்துட்டாங்க. அந்த கம்பெனிஸ் என்னன்றதையும் நம்ம பார்த்துடலாம். தயாராக இருக்கீங்களா? அதையும் பார்த்துட்டோன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அது யார்கிட்ட கொடுத்தாங்கன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் சரியா. அதை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஏர் இண்டியா சரியா, ஏர் இண்டியா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டாடா குரூப்கிட்ட வந்து 2020 கொடுத்துட்டாங்க. சங்கடப்படக்கூடாது, யாரும் கோவப்படக்கூடாது. ஏர் இண்டியா வந்து டாடா குரூப்பில் 2020 கொடுத்துட்டாங்க. பாரத் அலுமினியம் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, அதை வேதாந்தா லிமிடெட்டை கொடுத்துட்டாங்க. சிஎம்சி லிமிடெட்னு ஒரு கம்பெனி அதை டிசிஎஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. 2001 கொடுத்துட்டாங்க. மெர்ஜ்டு வித் டிசிஎஸ் இன் 2016 கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து லாகன் இன்ஜினியரிங் அது 2001 கொடுத்தாங்க. இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் அப்படின்றத வந்து வேதாந்தா லிமிடெட்டை கொடுத்துட்டாங்க. கவனமாக கவனிச்சுங்க. ஹெச்டிஎல் லிமிடெட் ஆப்டிக்கல் ஃபைபர் கம்பெனியை வந்து ஹெச்எஃப்சிஎல்ட்டு 2001 கொடுத்துட்டாங்க. மாருதி உத்யோக் லிமிடெட் அடுத்து மாடர்ன் ஃபுட் இண்டஸ்ட்ரியை வந்து இந்துஸ்தான் யூனிலீவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இவங்க யாருன்னு உங்களுக்கு அப்புறமா தெரிஞ்சு சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் என்ஐஎன்எல் வந்து டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட்டு 2022 இப்போ தான் ரீசெண்டாக வந்து விற்றுருக்காங்க. பிரதீப் பிபிஎல் அதை வந்து சோல் டு அட்வான்ஸ்டு குரூப்னு 2001 கொடுத்துட்டாங்க. பவன் ஹேண்ட்ஸை வந்து 2022 தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் 9 மொபிலிட்டி யார் இது கண்டுபிடிங்க பார்ப்போம். விதேஷ் சஞ்சார் நிகம் லிமிடெட் வந்து டாடா குரூப்கிட்ட விற்றுட்டாங்க. ஜோசப் கம்பெனிஸை வந்து ருயா குரூப்ன்றவங்ககிட்ட பட் பேங்க்ரப்சி இன் 2030 பேங்க்ரப்சி ஆயிடுச்சு. அது வேறு 2003 விற்று 2013 போயிடுச்சு. இந்தியன் பெட்ரோகெமிக்கல் கார்பரேஷன் லிமிடெட் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியிட்ட விற்றுட்டாங்க. தயாராக இருக்கீங்களா? அடுத்தடுத்து என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே வரலாம். இப்போ பிஎஸ்யூஸ் ஏன் வேணும் அப்படின்றத சொல்லியாச்சு. நிறையா கம்பெனிஸ் டாப் 10 கம்பெனிஸை பார்த்தாது. இப்போ நஷ்டமாகிற கம்பெனிஸை வந்து நாளைக்கு நம்ம கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ரோல்ஸ் ரிசர்ச் பண்ணுறப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்குள்ளே இது தொற்றுக்கும் இப்போ தான். இதுக்குள்ளே நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒரே காணொலியில் இதை முடிக்க முடியாது, அதுவும் எனக்கு தெரியும். நீங்களும் இது புரிஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தடுத்த கட்டமாக நம்ம நிறைய தகவல் பார்த்துட்டு வருவோம். நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி, அதாவது ரோல்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கே தெரியும். பப்ளிக் பிஎஸ்யூஸில் எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்கும் அப்படின்றது தெரியும். இருந்தாலும் நம்ம அதையும் டீட்டெயிலாக பார்த்துக்குருவோம். இன்னும் என்னை பொறுத்தவரை இந்த தடவை ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்குறத விட நிறையா எந்தெந்த கம்பெனியில் எங்கெங்கே போயிருக்கு, என்ன ஆயிருக்கு, எவ்வளோ நெட்ஒர்க் இருக்குன்னு பூரா கம்பெனியோட வெப்சைட்டை கொஞ்சம் அனலைஸ் பண்ணோன்னா இன்னும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஎஸ்யூஸ் குறைய அந்த 3 முக்கியமான காரணங்கள் அதில் வந்து மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. அது எல்லாருக்கும் கடைசியில் நமக்கு தான் மிகப்பெரிய தீங்கு அமைய போகுது. இப்போ நஷ்டத்தில் ஓடக்கூடிய கம்பெனி லிஸ்ட்டு நாளைக்கு நான் காமிக்கிறேன். அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்து யார்கிட்ட அதை விற்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கே நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் சரியா. நாளைக்கு வரைக்கும் தயாராக இருங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை யாராவது வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தகவலை கண்டிப்பாக பயந்துருங்க. உங்களுக்கு பயன்படுத்தினாலும் நீங்கள் இதை சிறப்பான முறையில் பயன்படுத்திக்கங்க.
தேவையான தகவல்கள் எல்லாமே இங்கே இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் நான் எல்லாமே போட்டிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்திக்கங்க. வேறு யாராருக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கும் பகிர்ந்துங்க. நாளைக்கு இன்னும் மிக முக்கியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த 90 நாள் பயணம் மிக சிறப்பானதாக, எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறேன். எந்த செக்டரில் வேலை பார்க்கணுன்ற முடிவு எடுக்கிறதுனாலும் சரி, எந்த வேலையை தேடி கண்டுபிடிக்கிறதுனாலும் சரி, இல்லை எந்த ரோல் எடுக்கிறதுனாலும் சரி, எப்படி வேலை எந்த லொக்கேஷனுக்கு போனாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு இந்த தகவல் கிடைச்சிரும்னு நான் நம்புகிறேன். நாளை மீண்டும் சந்திப்போம். அதுவரை அன்புடன் கருவூலி ராசமகேந்திரன். நன்றி, வணக்கம்.